கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த புதிய நாளிலே நம்மை சந்திக்க செய்த தயவுக்காக நான் தேவனை அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, இந்த இடத்துல நோவாவுக்கு ஆண்டவருடைய கண்களில் ஒரு கிருபை கிடைத்ததாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம இந்த பூமியிலே வாழுவதற்கு நம்ம எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் சரி, தாளந்துகள் இருந்தாலும் சரி, எத்தனை விதமான ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தானங்கள் நமக்கு இருந்தாலும் சரி, எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவனுடைய கிருபை இருக்கிறதோ அங்க மட்டும்தான் அவர்களால ஒரு சந்தோஷம், மனமகிழ்ச்சியும், நிம்மதி நிறைந்த ஒரு வாழ்க்கை நாம் வாழ முடியும். ஏன்னா தேவனுடைய இரக்கம், கிருபை, தயவு எந்த மனுஷனோட வாழ்க்கையில அது மூன்றும் நிறைவாய் தங்கி இருக்கிறதோ அவங்க பண வசதி இல்லாட்டியும் பரவாயில்ல, ஒரு உயர்ந்த ஸ்தானங்கள் அவங்களுக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல, ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஆனால் இது எல்லாமே இருந்துட்டு ஒரு மனுஷனுக்கு தேவனுடைய தயவு, இரக்கம், கிருபை இல்லை அப்படின்னா அந்த மனிதனுடைய நிலைமை ரொம்ப கவலைக்கிடமான ஒரு நிலைமையாக இருக்கும். அத்தனை ஆசீர்வாதங்களும் இருக்கும், அவங்களுக்கு சுற்றிலும் எல்லா விதமான நன்மைகளும் இருக்கும். ஆனால் எந்த ஒன்றுமே அவங்க கிட்ட போய் கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில எல்லாமே இருக்கு. பண வசதி எவ்வளவோ இருக்கும், உயர்ந்த ஸ்தானங்கள்ல இருப்பாங்க, எல்லாமே இருக்கும். ஆனால் என்ன இருக்காது அப்படின்னா ஒரு சந்தோஷமும், மனமகிழ்ச்சியும், நிறைவும் இருக்காது. ஏதாவது ஒரு காரியங்கள்ல, ஏதாவது ஒரு போராட்டத்தில் சிக்கி அத்தனை விதமான ஆசீர்வாதங்களையும் நன்மையும் இழக்கிற நிலைமைக்கு போனவர்கள் அநேகர் உண்டு. ஆனால் ஒன்றுமே இல்லாத ஒரு நிலைமையில ஒரு நார்மலான ஒரு லைஃப் வாழக்கூடிய ஒருவருக்கு பார்த்தீங்கன்னா அத்தனை விதமான அந்த குடும்பத்தில் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு மன நிறைவு இருக்கும். அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்க குடும்பங்கள் ஒரு நன்மையான ஆசீர்வாதத்தில் இருக்கும். ஆனால் சில மனிதர்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு விதமான ஆசீர்வாதங்கள் இருந்தாலும், எத்தனை விதமான நன்மைகள் இருந்தாலும், தேவனுடைய கிருபையும் இரக்கமும் தயவும் நம்ம வாழ்க்கையில் இல்லை அப்படின்னா நம்ம வாழுகிற வாழ்க்கை என்பது ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையாக இருக்காது. ஒரு சந்தோஷமும் சமாதானமும் ஒரு மன நிம்மதியும் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்காது. இந்த இடத்துல நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள் கிருபை கிடைத்தது. இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையை சம்பாதிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு எவ்வளோ பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டமே போய்கொண்டு இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் புரிந்து கொள்ள வேண்டியது, நமக்கு அதெல்லாம் ரெண்டாவது பட்சம்தான். முதல்ல நம்ம சம்பாதிக்க வேண்டியது தேவனுடைய கிருபை. இங்க நோவா தேவனுடைய கிருபையை சம்பாதித்து கொண்டார். அவருடைய குடும்பம் ஒரு பெரிய இக்கட்டிலிருந்து காப்பாற்றப்பட்டது. நல்லா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கடுத்து ஆண்டவர் சொல்லுவார், பூமி முழுவதையும் நான் அழிக்கப் போகிறேன், பூமி முழுவதும் பாவத்தில் இருக்கிறது, அந்த பாவத்தில் இருக்கிற உலகத்தை நான் அழித்து அதை சீர்படுத்த போகிறேன். அவர் தான் பார்த்து பார்த்து உண்டாக்கினார், எல்லாமே நல்லது என்று கண்டேன், நல்லது என்று கண்டார்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி ஒன்னொன்னையும் பார்த்து பார்த்து உருவாக்குவார். ஆனால் ஜனங்கள் பாவத்தில் போகும் பொழுது தேவனே இறங்கி இந்த மனுஷனை உண்டாக்கினதற்காக நான் வியாகுலப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன்னு ஆண்டவர் சொல்லுவார். சொல்லும்போது ஆண்டவர் அங்க இடத்துல வாக்கு கொடுப்பார். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சதுனால அவ்வளவு பெரிய போராட்டத்தின் மத்தியில் உலகமே அழிக்கப்பட்டது. ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், நோவாவே, நீயும் உன் மனைவியும் உன் 3 பிள்ளைகளும் அவர்களுடைய மனைவியும் மாத்திரம் அந்த ஒரு பேழையை உண்டு பண்ணி அவங்கள மட்டும் நான் காப்பாற்றுவேன். ஏன்னா உனக்கு என் கண்களில் கிருபை கிடைச்சிருக்கு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சம்பாதித்து வைத்திருக்கிற பணம், மற்ற ஆசீர்வாதங்கள், பெயர், புகழ், பெருமை இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையை நம்ம லைஃப்பில் நம்ம கடக்கணும் அப்படின்னா அதுக்கு நிச்சயமான தேவை கர்த்தருடைய கிருபை இல்லை அப்படின்னா நீங்கள் எதையுமே சம்பாதித்து கொள்ள முடியாது. நீங்கள் சம்பாதிச்சு வச்சிருக்க எதுவுமே ஒன்றுக்குமே நிலை நிற்க முடியாது. முழு உலகமே அழிக்கப்பட்டுச்சு, ஆனால் அந்த நோவா என்கிற ஒரு தேவ மனிதனுடைய குடும்பம் மாத்திரம் அதில் தப்பிக்கப்பட்டது. காரணம் என்ன அப்படின்னா அவர் சம்பாதித்தது பணத்தை சம்பாதிச்சாரோ இல்லை ஐஸ்வர்யத்தையோ ஆசீர்வாதத்தையோ சம்பாதித்தாரோ அது நமக்கு தெரியாது. ஆனால் அவர் சம்பாதிச்ச ஒன்று கிருபையை சம்பாதித்து கொண்டார். ஆண்டவரிடத்திலிருந்து அந்த இரக்கத்தை பெற்றுக்கொண்டார், ஆண்டவரிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல என்னிடத்துல எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கிருபையை எந்த அளவுக்கு சம்பாதித்திருக்கிறோம்,
கிருபையை நீங்க இன்னைக்கு எவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருக்கிறீங்க, எவ்வளவு கிருபைகளை சம்பாதிச்சு வச்சிருக்கிறீங்க. உங்க பிள்ளைகளுக்காக ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் ஓடி ஓடி சம்பாதிக்கிறீங்க. நன்மை அது நமக்கு தேவை. ஆனா ஒரு இக்கட்டான சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில வரும்போது அது வரவே வராதுன்னு யாருமே சொல்ல முடியாது. யாருக்கு எந்த சூழ்நிலைகள் எப்படி மாற்றப்படும்னு யாருக்குமே தெரியாது. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலைமைகள்ல நம்ம போகும்போது இந்த கிருபை ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஆண்டவர் இந்த நாளிலே இன்றைக்கு நம்ம ஜீவனோடு இருக்கிறோம்னா அது கர்த்தருடைய பெரிதான ஒரு கிருபை. இன்னும் நம்ம எத்தனை கிருபைகளை நம்ம வாழ்க்கையில நம்ம சம்பாதித்து இருக்கிறோம். பணத்தை சம்பாதிக்கிற அளவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை விட அதிகமாக எங்கே கொடுக்கணும் அப்படின்னா தேவனுடைய இரக்கமும் கிருபையும் தயவையும் நீங்கள் சம்பாதிக்க ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். இதை தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். இங்க நோவாவுக்கு கிடைத்ததுனால அவரும் அவருடைய பிள்ளைகளும் அதில் பாதுகாக்கப்பட்டார்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய நாமத்தை நான் தரித்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஆண்டவர் அத்தனை ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். ஆசீர்வாதங்களை சம்பாதிக்கிற பலனையும் ஆண்டவர் ஞானத்தையும் கொடுத்திருக்கிறார், தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். ரொம்ப சந்தோஷமான காரியம். ஆனால் எத்தனை கிருபைகளை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்? அப்படி இல்லை அப்படின்னா இன்றைக்கு ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை, இந்த கிருபையை நான் பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த நோவா தேவனுடைய சமூகத்தில் அத்தனை பேர் பாவிகளாக இருந்த பொழுது, பாவத்தின் மத்தியிலே போய்கொண்டிருந்த பொழுது, இவர் ஒருவர் மாத்திரம் தேவனுக்கு முன்பதாக நீதிமானாய் நின்றார். பாவத்துக்கும் பாவத்தின் சந்தோஷங்களுக்கும் எல்லாவற்றையும் தூக்கி போட்டுட்டு நான் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறேன் என்று சொல்லி நின்றார். என்ன கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார் என்று அந்த வேதத்தில் சொல்லப்படுகிறது. தேவனுடைய கிருபையை சம்பாதிக்கிறதற்கு இன்னைக்கு நம்ம எவ்வளவு பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம்? ஒரு விஷயம் நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டிய ஒரு காலம். ஆண்டவர் இந்த நாளிலே உங்களிடத்தில் அதை தான் கேட்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு அத்தனை விதமான ஆசீர்வாதங்களையும் சம்பாதிக்கிற பலனை கொடுத்திருக்கிறார், ஞானத்தை கொடுத்திருக்கிறார், தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், எல்லாம் கொடுத்திருக்கிறார். ஆனா ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து, ஏதாவது ஒரு காரியத்திலிருந்து நாம் மீண்டு வர வேண்டுமானால் அதற்கு தேவனுடைய கிருபை ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்றைக்கு அதை சம்பாதிக்க நாம் பிரயாசப்பட வேண்டியது அவசியம். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது, முழு உலகமே அழிக்கப்பட்டுச்சு. ஆனால் அவர் ஒரே ஒரு குடும்பம் மாத்திரம் அதில் தப்பித்து கொள்ள தேவன் கிருபை செய்தாரே. இன்றைக்கு உங்களுக்கும் ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். எத்தனை தேசங்களில் எத்தனை இக்கட்டுகள் வந்தாலும் சரி, எத்தனை கொள்ளை நோய்கள் வந்தாலும் சரி, எத்தனை பாதிப்புகள் வந்தாலும் சரி, அதில் அத்தனையிலிருந்து நாம மீண்டு கொள்ள வேண்டுமானால் அதற்கு நாம செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான். என்ன ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருன்னா அவருடைய கிருபையை நீங்கள் சம்பாதித்து கொள்ள வேண்டும். அதை ஒன்று மாத்திரம் நீங்கள் சம்பாதித்து வைத்து கொண்டீர்களானால் மற்ற காரியங்கள் ரெண்டாவது, நம்ம உலக பிரகாரமான தேவைக்கு தேவைதான். நம்முடைய இந்த உலக பிரகாரமான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழுவதற்கு தேவையான ஆசீர்வாதங்களை சம்பாதிக்க வேண்டும். அதோடு சேர்த்து தேவனுடைய கிருபையும் இரக்கமும் தயவும் நமக்கு கண்டிப்பா தேவை. இதோடு கூட வெறும் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை மாத்திரம் வைத்து கொண்டு இந்த பூமியில நாம் வாழ்ந்து விட முடியாது. இவைகளையும் நாம் சம்பாதிக்கிறதற்கு பிரயாசப்படுவோமானால் எத்தனை இக்கட்டுகள் வந்தாலும் சரி, அதிலிருந்து மீட்டெடுக்கிற ஒரு நல்ல தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே, உம்முடைய கிருபையை நான் சம்பாதித்து கொள்ள வேண்டும், உங்க கண்களில் எனக்கு கிருபை கிடைக்கணும்னு சொல்லி ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்குறீங்களா? இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, அப்பா, உம்முடைய பிள்ளைகள் உங்கள் பாதத்தில் காத்திருக்கிறாங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காக அன்றைக்கு நோவாவுக்கு உங்கள் கண்களில் கிருபை கிடைச்சிது ஆண்டவரே. அதே மாதிரி இன்றைக்கு உங்கள் பாதத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் விசேஷித்த கிருபைகளை கொடுங்கப்பா, தயவுகளை கொடுங்க. எல்லா தடைகளும் மாறட்டும். அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும், சில போராட்டங்கள்லேருந்து மீண்டு வர முடியாதபடிக்கு தவித்து கொண்டு இருக்கிறாங்க. ஏற்ற நேரத்தில் சகாயம் செய்கிற கிருபைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆண்டவரே. கொடுத்து உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி அப்படியே உங்கள் கைகளில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. கிருபைக்காக காத்திருக்கிறாங்க, கிருபைக்காக உங்கள் பாதத்தில் ஒப்பு கொடுக்குறாங்க, அப்படியே உங்கள் பாதத்தில் ஒப்பு கொடுக்குறாங்கப்பா. ஆண்டவரே, அவருடைய அர்ப்பணிப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. நோவாவுக்கு கண்களில் கிருபை கிடைத்ததை போல இந்த வார்த்தையை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.